ஜஸ்ட் 2 மினிட்ஸில் ராகி கம்பு கூழ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? உங்களுக்கு ராகியும் கம்பும் மெஷர்மெண்ட்டு தெரியல, எப்படி பவுட்ரு ஆக்கணும் அப்படின்னு தெரியலனாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அது எப்படி என்ன ப்ராசஸ்ன்றதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம தேவையான அளவு மாவு எடுத்தாச்சு. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஸ்டவ்வை ஃபஸ்ட்டு பற்ற வைக்காமல் தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா முதல்ல கரைச்சி எடுத்துக்கணும். அதுதான் முக்கியமான வேலை. ஏன்னா கட்டியாக இருந்துச்சுனாக்கா மாவு உருண்டையாக ஆகிடும். மேலே பார்த்தீங்கன்னா வெந்து வரும், உள்ளாருக்க மாவு பச்சையாகவே இருக்கும், அது நல்லா இருக்காது. அதனால தான் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நல்லா நம்ம கட்டியாக இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணும். நல்லா கலக்கியாச்சு. நீங்கள் பாருங்கள், நல்லா இந்த மாவு கட்டி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ தான் நம்ம அடுப்பில் ஏற்றணும். தேவையான அளவு உப்பு போட்டு, ஸ்வீட்டுனாலே உப்பு போடுவோம் இல்லையா, அதனால் தேவையான அளவு உப்பு போட்டு, இப்போ இதுதான் முக்கியமான ப்ராசஸே. கைவிடாது கிண்டிகிட்டே இருக்கணும். இது செய்கிறது என்னவோ ஜஸ்ட்டு 2 மினிட்ஸ் வேலை தான் கைஸ். ஆனால் கண்டிப்பாக இது கிண்டி தான் ஆகணும். ஏன்னா அடியில் கட்டியாக தங்கிடுச்சுனாக்கா அந்த அடி பிடிச்ச ஸ்மெல் வரும். சீக்கிரமாக நீங்கள் 1 செகண்ட் கையை எடுத்தாலுமே இது அடி பிடிச்சிரும், அங்கங்கே கட்டியாக தங்கிடும். அப்போ குடிக்கும் பொழுது உங்களுக்கு கூழ் குடிக்கும் போதே அந்த ஸ்மெல்லு ஒரு தீஞ்ச வாடை நல்லாவே வரும். அதனால் கைவிடாது கிண்டிகிட்டே இருங்க. இப்போ எவ்வளோ தண்ணியாக இருக்குது நீங்கள் பாருங்கள். இது கொஞ்சம் ஒரு 2 செகண்ட் தான், நல்லா இறுக ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா சொன்னேன் இல்லையா, ஒரு 2 மினிட்ஸ் விட்டாலே பாருங்கள் கட்டியாக வருது பாருங்கள். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் கை விடாமல் கிண்டினா மட்டும்தான் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி லிக்விட் டைப்பில் நல்லா கிடைக்கும். நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். ஜஸ்ட்டு 2 மினிட்ஸ் வேலை தான். நல்லா கிண்டக்குள்ளே உங்களுக்கு இறுக ஆரம்பிக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நான் ஊற்றும் போது எவ்வளோ தண்ணியாக இருந்துச்சு, இப்போ பாருங்கள் நல்லா டைட்டாகுது பார்த்தீங்களா. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்லாவே இருக்க ஆரம்பிச்சிடும் பாருங்கள். மாவு நல்லா டைட்டாகிடுச்சு பார்த்தீங்களா. இதுதான் வெந்ததுக்கான பக்குவமே. உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா தண்ணியாக கரைச்சிக்கலாம். உங்களுக்கு ஸ்பூனில் அள்ளி சாப்பிட்ற மாதிரி வேணுனாலும் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்து பாலை நல்லா காய்ச்சி அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு லிக்விட் டைப்பில் இருந்தால், குடிக்கிற பதத்தில் இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். எனக்கு இந்த ஸ்பூனில் அள்ளி சாப்பிட்ற மாதிரிலாம் இருந்தால் இந்த கூல் டேஸ்ட்லாம் எனக்கு பிடிக்காது. உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி, உங்களுக்கு லிக்விட் டைப்பில் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே வச்சு அது வெந்து நல்லா டைட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பால்லாம் ஊற்றாமல் அப்படியே கூட நீங்கள் சாப்பிட்லாம். பாலுன்றது ஆப்ஷன் தான் கைஸ். நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். உங்களுக்கு பால் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் பாலை ஸ்கிப் பண்ணிட்டு வெறும் கூழாகவே எடுக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் காய்ச்சின கூழ்லேருந்து ஒரு 2 ஸ்கூப் மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அது ஏன்றதை அப்புறமா சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் தேவையான அளவு பாலை ஊற்றி நல்லா லிக்விட் டைப்பில் இப்போ இதை கரைக்க போகிறோம். நல்லா எனக்கு தண்ணியாக கொஞ்சம் இருந்தால், கஞ்சி மாதிரி இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். அதுக்காக தான் நான் இப்படி எடுத்துருக்கேன். உங்களுக்கு டைட்டாக வேணும்னாக்கா நீங்கள் பால் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவையும் நீங்கள் கிண்டும் போதே நல்லா இறுகி வந்ததுக்கப்புறம் அடுப்பை நீங்கள் நிறுத்தினா போதும். இங்கே பாருங்கள், நான் எவ்வளோ கஞ்சி பக்குவத்தில் எடுத்துருக்கேன் பாருங்கள். குடிக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்க வேண்டியதான். பால் ஊற்றினதுக்கப்புறம் இதில் தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட ஒயிட் சுகர் இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் நாட்டு சக்கரை தான் போடுவேன். ஏன்னா இவன்கிட்ட பிடிச்சதே அங்கே பார்த்தீங்களா, போட்ட உடனே சட்டுன்னு கரைஞ்சிடுவாங்க. அதனால தான் நான் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுவேன். ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லதுன்றாங்க, அதனால் ட்ரை பண்ணுங்கள். கரையிறான் பாருங்க, அப்படி தன்னாலே அவனே கரைஞ்சிடுவான். தேவையான அளவு நாட்டு சக்கரை சேர்த்தாச்சு.
சர்க்கரையோ வெல்லமோ எதுவாக இருந்தாலும் கூழ் காய்ச்சினதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் போட்டு மிக்ஸ் பண்ணணுன்னு அம்மா சொல்லியிருக்காங்க. அதனால் அதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. பேச்சுலராக இருந்தால் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் சொல்லி கம்பு ராகி நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் அதை மிஷினில் கொடுத்து அரைச்சி பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தேவையான அளவு உங்களுக்கு ஸ்பாட்லேயே போட்டு தண்ணி மட்டும் ஊற்றி சர்க்கரையை போட்டு கரைச்சி குடிச்சிடலாம். ரொம்ப ஹெல்த்துக்கும் நல்லது. செய்யறது 2 நிமிஷம் தான் ஆகும். அதனால் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ தேவையான அளவு நெய் போட்டுக்கலாம். நெய் நான் பால் மிக்ஸ் பண்ணுறதுக்கு காரணம் டேஸ்ட்டுக்காக மட்டும்தான். உங்களுக்கு இருந்தால் நீங்கள் போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். நீங்கள் நான் சொன்ன மாதிரி கூழ் சர்க்கரை இது 2 மட்டும் இருந்தாலே போதும். மாவு சர்க்கரை இருந்தால் மட்டும் போதும். தண்ணி ஊற்றி கரைச்சி ஸ்பாட்லேயே ரெடி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஆனால் ஒரு தடவை வச்சு ட்ரை பண்ணுங்கள். பால் ஊற்றி நெய் போட்டு ஒரு தடவை வச்சு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த டேஸ்ட் பிடிக்கும். இதில் நம்ம கம்பு வேறு மிக்ஸ் பண்ணிக்கிறோமா, வெறும் ராகி இல்லாமல் கம்பு இருக்குமோ எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக தான் நான் இதை காமிக்கிறேன். நீங்கள் இதை ஒரு வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி எப்படி இருக்குது சொல்லுங்கள். தேங்க்யூ.